சொல்லுவாராம் தலைவர், புரட்சித் தலைவர். கேரக்டர் என்ன கேரக்டர்னு சொல்லி போட்டு விடுவாராம். போட்டு அதில் நடிக்கிறாங்களான்னு பார்ப்பாராம். எல்லாத்தையும் நோட் பண்ணுவாராம். சொன்னாங்க அம்மா ஒன்று ஒன்றா அப்படியே நோட் பண்ணுவாங்க. அந்த காட்சியில் நடிச்சிட்ட பிறகு வந்து கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாராம் தலைவர் எம்ஜிஆர். இதெல்லாம் அம்மா சொன்னாங்க எனக்கு, சரஸ்வதி அம்மா. அம்மா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொல்லுவேன், எங்கள் கிராமத்தில் தலைவர் படம் போட்டாங்கன்னா சின்ன பையன் சட்டையை வந்து பைக்குள்ளே வச்சுட்டு 5 கிலோமீட்டர் ஓடி வந்து அந்த படத்தை போய் பார்ப்பேன். அது எம்ஜிஆர் படம், எல்லா படமும் நீங்கள் நடித்த படம் நான் பார்த்துருக்கேன் மேடம் அப்படின்னு. ரொம்ப இப்படிலாம் ரசிகர்கள் இருக்கிறனால தான் வந்து தலைவர் மிகப்பெரிய தலைவர் ஆனார். இவ்வளோ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, பேசினா தான் தெரியுது. அதில் வந்து நடிகராக வேறு ஆகிருக்கீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கூப்பிட்டாங்க. சார் மேடம் வாங்க அப்படின்னு. தம்பி போங்க தம்பி, போய் ரெடி பண்ணுங்க, வாரேன், நான் தம்பி கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவரு போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி, டைரக்டர் என்னங்க அந்த தம்பி கூட அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் ரொம்ப நேரம் காலையில் சாப்பிட்டு முடிஞ்சது, மத்தியானம் முடிஞ்சது, அந்த தம்பி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவங்கள வந்து கேட்டாங்க. நான் இல்லை தம்பி தலைவரோட ரசிகன், என்னுடைய ரசிகன், நான் அதனால் அவர் கூட உட்காரட்டும் அப்படின்ட்டாங்க.